ஜியோஜிப்ராவில் ரிஃப்ளெக்ட் அப்படிங்கிற வரிசையில் கூடிய ரிஃப்ளெக்ட் அபவுட் லைன், ரிஃப்ளெக்ட் அபவுட் பாயிண்ட், ரிஃப்ளெக்ட் அபவுட் சர்க்கிள் அப்படிங்கிற டூல்களை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவோம். முதல்ல இருக்கக்கூடியது ரிஃப்ளெக்ட் அபவுட் லைன். அதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு என்ன விவரங்கள் சொல்லுதுன்னா, செலக்ட் ஆப்ஜெக்ட் டு ரிஃப்ளெக்ட் தென் லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ரிஃப்ளெக்ட் அபவுட் லைன் அப்படிங்கிறதுக்கு முதல்ல ஆப்ஜெக்டை உருவாக்கிக்கணும். அதுக்கு ஒரு சர்க்கிளை நம்ம உருவாக்கிக்குவோம். சர்க்கிள் டூல் மூலமாக சர்க்கிள் சென்டர் பாசிங் த்ரூ த பாயிண்ட் மூலமாக ஒரு சர்க்கிள் நம்ம உருவாக்கிட்டோம். அடுத்து ஒரு லைனை நம்ம உருவாக்கணும். லைன் அப்படிங்கிறதுக்கு 2 பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணி ஒரு லைன் உருவாக்கியாச்சு. இப்போ ரிஃப்ளெக்ட் அபவுட் லைன் டூலை நம்ம யூஸ் பண்ணுவோம். ரிஃப்ளெக்ட் அபவுட் லைன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆப்ஜெக்ட் தென் ரிஃப்ளெக்ட் அபவுட் த லைன் அப்படின்னா பாருங்கள், சிங்கிற சர்க்கிள் சி டேஷ்னு ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படியே நமக்கு கிடைக்கும். ஓகே, ரைட்டு. இதே மாதிரி வேற ஒரு ஆப்ஜெக்டையும் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ ஒரு பாயிண்ட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். ரிஃப்ளெக்ட் அபவுட் லைனை கிளிக் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டு இந்த லைனை பொறுத்து ரிஃப்ளெக்ட் ஆனால் பாருங்கள், ஈக்கு இ டேஷ். இந்த மாதிரி ஒரு பாலிகன், ஒரு ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சி எடுத்துக்குவோம். ரிஃப்ளெக்ட் அபவுட் லைன் திஸ் ஆப்ஜெக்ட் த லைன். பாருங்கள், இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு மறுபக்கம் கிடைக்குது. இது மாதிரி ஒரு எலிப்ஸ் உருவாக்குனதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ட் அபவுட் லைன் இந்த ஆப்ஜெக்ட் இந்த லைனை பொறுத்து ரிஃப்ளெக்ட் ஆனால் பாருங்கள், அது டி டேஷ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இவ்வாறாக ரிஃப்ளெக்ஷன் அபவுட் த லைன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கோட்டை பொறுத்து அதோட பிரதிபலிப்பு அப்படிங்கிறது இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை நம்ம இன்புட் பாரில் ரிஃப்ளெக்ட் ஆப்ஜெக்ட் அபவுட் லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம கொண்டு வரலாம். ஆப்ஜெக்ட் பாருங்கள், சின்னு கொடுப்போம். ஏன்னா சிங்கிற சர்க்கிள், லைன் அப்படிங்கிற இடத்துல x=0 கொடுப்போம். பாருங்கள், சிங்கிற சர்க்கிள் x=0 ஒய் ஆக்சிஸ், அதை பொறுத்து அதோட ரிஃப்ளெக்ஷன் ஏற்கனவே சி டேஷ்னு ஃபார்ம் ஆனது, இங்கே C1 டேஷ்னு ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் அபவுட் லைனை நம்ம உருவாக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ட் அபவுட் பாயிண்ட் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்குவோம். இதை கிளிக் பண்ணோம், நமக்கு செலக்ட் ஆப்ஜெக்ட் டு ரிஃப்ளெக்ட் தென் சென்டர் பாயிண்ட் அப்படின்னு கேட்குது. இதில் ஃபஸ்ட்டு ஒரு லைன் செக்மெண்ட்டை உருவாக்கிக்கும், அடுத்து ஒரு பாயிண்டை உருவாக்கிக்கும். இப்போ ரிஃப்ளெக்ட் அபவுட் பாயிண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைனு இந்த பாயிண்டை பொறுத்து ரிஃப்ளெக்ஷன். ஓகே, இந்த மாதிரி வேற ஒரு பாயிண்ட் எடுத்துக்குவோம். இப்போ ரிஃப்ளெக்ட் அபவுட் பாயிண்டை கிளிக் பண்ணிட்டு இந்த லைனு இந்த பாயிண்டை பொறுத்து ரிஃப்ளெக்ஷன் பாருங்கள், இது மாதிரி கிடைக்குது. ரிஃப்ளெக்ஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா அதோட பிரதிபலிப்பு அப்படியே கிடைக்குது. இது சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு கிளியராக தெரியும். பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு சர்க்கிள். ரிஃப்ளெக்ஷன் அபவுட் பாயிண்ட் சி அப்படின்னு கொடுத்தோம்னா பாருங்கள், இப்போ இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிவிட்டு சின்னு கொடுத்தோம்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே நமக்கு கிடைக்கும். ஓகே, இதை நம்ம இன்புட் பாரில் ரிஃப்ளெக்ட் ஆப்ஜெக்ட் பாயிண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட்டுங்கிறது சி டேஷ்னு கொடுப்போம். டேப்பை ப்ரெஸ் பண்ணி பாயிண்ட்டுங்கிறதுல கேபிட்டல் டின்னு கொடுத்தோம்னா பாருங்கள், டியை பொறுத்து சி டேஷுங்கிற சர்க்கிளோட ரிஃப்ளெக்ஷன் இந்த பக்கம் நமக்கு கிடைக்குது. இது C" டேஷ்னு கிடைக்குது பாருங்கள். இப்போ ஒரு பாயிண்டை பொறுத்து ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி உருவாக்கலாம். இப்போ இந்த சர்க்கிளை மாத்திரம்னா பாருங்கள், அதோட ரிஃப்ளெக்ஷனும் மாறுது பாருங்கள். அபவுட் த பாயிண்ட் அந்த பாயிண்டை பொறுத்து அதுவும் மாறுது. ஓகே, இந்த மாதிரி இந்த லைனை நம்ம மாத்திரம்னா பாருங்கள், இந்த லைனு மாறுது, அந்த லைனும் மாறுது. ஏன்னா இதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த பக்கம் உள்ளது, இதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த பக்கம் உள்ளது. இப்போ ரிஃப்ளெக்ஷன் ஒரு இதை மாற்றும் போது அதோட ரிஃப்ளெக்ஷன் அபவுட் த பாயிண்ட் அப்படிங்கிறது. அடுத்து ரிஃப்ளெக்ட் அபவுட் சர்க்கிளுங்கிறத கிளிக் பண்ணோன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் டு ரிஃப்ளெக்ட் தென் சர்க்கிள் அப்படின்னு கேட்குது. அதுக்கு முதல்ல நம்ம ஒரு சர்க்கிளை உருவாக்கி வச்சுக்கோம். பாருங்கள், சர்க்கிள் சென்டர் ரேடியஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ரேடியஸ் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா நமக்கு 5 சென்டிமீட்டர் ரேடியஸ் உள்ள ஒரு சர்க்கிள் கிடைக்குது. இப்போ பாயிண்ட் டூலை யூஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் வெளில வச்சுருவோம். இப்போ பியோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம கண்டுபிடிப்போம். இன்னொரு பாயிண்ட்டையும் நம்ம உள்ளாரையும் வச்சுக்கோம். சி இதோட ரிஃப்ளெக்ஷனை கண்டுபிடிப்போம். ரிஃப்ளெக்ஷன் அபவுட் சர்க்கிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா நமக்கு செலக்ட் ஆப்ஜெக்ட் டு ரிஃப்ளெக்ட் தென் சர்க்கிள் அப்படின்னு கேட்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தென் சர்க்கிள்னால் அதோட ரிஃப்ளெக்ஷன் சர்க்கிளை பொறுத்து அப்படியே கிடைக்குது பாருங்கள். அதே மாதிரி பிங்கிற பாயிண்டோட ரிஃப்ளெக்ஷன் அபவுட் சர்க்கிள் இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. அதாவது வட்டத்தை பொறுத்து அதன் பிரதிபலிப்பு. மூட்டூவில் கிளிக் பண்ணி பிங்கிற பாயிண்ட்டை நம்ம மாத்திரம்னா பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்குது. அது சிங்கிற பாயிண்ட்டையும் நம்ம மாத்திரம்னா அதை பொறுத்து அதோட ரிஃப்ளெக்ஷன் நமக்கு கிடைக்குது. இதையும் நம்ம இன்புட் பாரில் டைப் பண்ணி கூட ரிஃப்ளெக்ட் அபவுட் ஆப்ஜெக்டில் டிங்கிற ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இன்புட் பாரில் போய் ரிஃப்ளெக்ட் அப்படிங்கிறத இதுக்கு பாருங்கள், ஆப்ஜெக்ட் சர்க்கிள், அதில் ஆப்ஜெக்ட்டுங்கிற இடத்துல கேபிட்டல் டிஏ டைப் பண்ணிட்டு ரிஃப்ளெக்ட் அபவுட் த சர்க்கிள் சி அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம்னா
டிங்கிற பாயிண்டோட ரிஃப்ளெக்ஷன் நமக்கு வித் ரெஸ்பெக்ட் டு த சர்க்கிள் நமக்கு கிடைக்குது பாருங்கள். வராக ஒரு வட்டத்தை பொறுத்து, ஒரு லைனை பொறுத்து, ஒரு பாயிண்டை பொறுத்து அதோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.